Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன vlog பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா cleaning and gardening vlog தான் பார்க்க போறீங்க. cooking இல்லாத ஒரு vlog பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு காலையில எழுந்திருச்சோனே எம்டி ஸ்டொமக்ல வந்து Aloe Vera சாப்பிடலாம் அப்படினு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு செலக்ட் பண்ணும்போது நல்லா இந்த மாதிரி நிறைய ஜெல் இருக்கக்கூடிய லீவ்ஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. Aloe Vera கட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணனும் பாத்தீங்கன்னா மேலே yellow கலர்ல வரும். அத வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும். அத கழுவிட்டு தான் வந்து நம்ம சாப்பிடணும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு சைட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த முள்ளு மாதிரி இருக்கக்கூடியதை கட் பண்ணிட்டீங்க அப்படினா ஜெல் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். Aloe Vera கட் பண்ணும்போது நம்ம ரெண்டு மெத்தட்ல எடுக்கலாம். ரெண்டு சைடும் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம கியூப்ஸா எடுக்கலாம். இல்ல ஒரு சைடு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி புல் பண்ணீங்க அப்படினா நமக்கு அந்த ஜெல் மட்டும் கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயி வரும். நான் ரெண்டு மெத்தட்லயும் இன்னைக்கு எடுத்து காட்றேன். நம்ம எம்டி ஸ்டொமக்ல Aloe Vera எடுத்து சாப்பிடும்போது நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஜூஸ் அந்த மாதிரி எல்லாம் கன்சியூம் பண்றதுக்கு கொஞ்சமா Aloe Vera எடுத்து நம்ம அப்படியே முழுங்கிட்டோம் அப்படினா அது வந்து ரொம்ப நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல என்ன பெனிஃபிட்ஸ் மேஜரா அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. மெட்டபாலிசம் வந்து பூஸ்ட் பண்ணும். நம்ம பாடியை வந்து டிடாக்ஸ் பண்ணும். ஸ்டொமக் ஃபுல்லா வந்து கிளியர் பண்ணும். நிறைய விட்டமின்ஸ் இருக்கு இதுல. ஸ்கின்னுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. ஓரல் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப நல்லது. அதனால எப்பயாவது ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம சாப்பிடலாம். சோ Aloe Vera ரொம்ப நல்லதுன்னு நம்ம ரெகுலரா சாப்பிடக்கூடாது. அதனால நமக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது வரும். அதனால வந்து வீக்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எப்ப வேணா சாப்பிடலாம். சோ அந்த அளவுக்கு எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன். கொஞ்சம் எடுத்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்றதுக்காக எடுத்துர்க்கேன். நம்ம ஸ்டோர்ல வாங்கி Aloe Vera அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுல இந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்காது, கலர் இருக்காது. இதோட எஃபெக்டிவ்னஸே அதுல இருக்காது. சோ ஃப்ரெஷ்ஷா கொஞ்சமா எடுத்து நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணோம் அப்படினா ஃபேஸ் வந்து ஃபுல்லா பிரைட்டா இருக்கும். ஆக்னி வந்து ரிமூவ் ஆயிடும். சோ ரிமைனிங் எல்லாமே வந்து இந்த மாதிரி கியூப்ஸா நான் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஜார்ல போட்டு blend பண்ணி Aloe Vera ஐஸ் கியூப்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஏன்னா ரெகுலரா பாத்தீங்கன்னா இதை எடுத்து கட் பண்ணி நம்ம அப்ளை பண்ணனும் அப்படி நினைச்சா அது பெரிய வேலையா இருக்கும். அதனால நம்ம ஒன்ஸ் எடுக்கும்போது நிறைய ஜெல் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஐஸ் ட்ரேல வந்து நம்ம ஊத்தி வச்சிட்டோம் அப்படினா ஈஸியா இருக்கும். இது பேக் சைடு பிரஸ் பண்ணா ஈஸியா வந்துடும். சோ இப்ப அரைச்ச Aloe Vera வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிரலாம். ரெகுலரா எடுக்க முடியாது அப்படிங்கறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கின்னுக்கு டெய்லி மசாஜ் பண்ணிக்கலாம். சோ மார்னிங் Aloe Vera ஜெல் சாப்பிட்டுட்டு நானும் அம்மா வந்து நர்சரி கிளம்பிட்டோம். Aloe Vera சாப்பிட்டுட்டு 1 hour வரைக்கும் நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது. காஃபி டீ எதுவுமே குடிக்க கூடாது. அதுக்கு அப்புறம் தான் எதா இருந்தாலும் குடிக்கணும். சோ லாக்டவுன்ல வீட்ல இருந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. சரி சின்னதா ஒரு ஷாப்பிங் போலாம், வெளிய போலாம் அப்படினு சொல்லிட்டு நர்சரிக்கு நானும் அம்மாவும் போயிட்டு இருக்கோம். இப்ப நர்சரிக்கு வந்துட்டோம். சோ நம்ம ஈரோட்ல வந்து நர்சரி பாத்திருப்போம், சுரபி நர்சரி. அந்த மாதிரி எல்லாம் இங்க இல்ல, சின்ன நர்சரி தான் இங்க இருந்துச்சு. பட் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க. கேக்டஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் ரேட் பாத்தீங்கன்னா பயங்கர காஸ்ட்லியா இருந்துச்சு. நம்ம ஈரோட்ல எல்லாம் வாங்கி பழகிட்டு டக்கு நீங்க வந்து ஒவ்வொரு செடிக்கும் ரேட் கேட்கும்போது டபுள் தி பிரைஸா இருக்கு. டேபிள் ரோஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா கலருமே இருந்தது. yellow, red அதெல்லாம் வந்து நம்ம ரேரா தான் பார்ப்போம். அந்த கலர்ஸ் நிறைய ரோஸ் பிளான்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நாங்க தோட்டத்துல வைக்கிறதுக்காக சில கண்ணுகள்லாம் இருக்கான்னு பார்க்க போனோம். பட் அதெல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்ல. சோ வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் மட்டும் வாங்கிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். நான் காலேஜ் படிக்கும்போது எங்க அப்பா வந்து எனக்கு டிரைவிங் கத்து கொடுத்தாங்க. பயங்கரமா பிராக்டிஸ் கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு பக்கம் போறோம்னா டக்குன்னு நம்ம கார் எடுத்துட்டு போயிட்டு வந்துடலாம். சோ எல்லா கேர்ள்ஸுக்குமே நான் கண்டிப்பா சொல்லுவேன் டிரைவிங் கத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லாமே கத்து வச்சுக்கணும். சோ நர்சரிக்கு போயிட்டு வந்தாச்சு. செடியெல்லாம் அப்படியே வெளியே வச்சுட்டு அம்மா வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போயிட்டாங்க. சோ நம்ம கிளீனிங் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி யூனிட் ஃபுல்லா இன்னைக்கு வந்து கிளீன் பண்ண போறேன். நம்ம வீட்ல இருக்க ஐட்டம்ஸே போதும். நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணி தான் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணனும் அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம ஜஸ்ட் வந்து இருக்கிற ஐட்டம்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சாலே அது ஒரு அழகா இருக்கும். சோ இந்த மாதிரி எங்க டஸ்ட் அதிகமா இருக்கு மெயினா பாத்தீங்கன்னா இந்த லிவிங் ஏரியால டிவி யூனிட்ல இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா டஸ்ட் சேர்ந்துரும். சோ அதெல்லாம் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கணும். சோ நான் வரும்போது வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் என்னால ஆர்கனைஸ் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து அம்மாக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பேன். சோ குக்கிங் ஃபுல்லாவே அம்மா பண்றதுனால எனக்கு வந்து அந்த அளவுக்கு எந்த வர்க்கும் இருக்காது. சோ கொஞ்சம் நேரம் ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வர்க் எடுத்து நான் பண்ணிட்டு இருப்பேன்.
ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் லிமிட்டட் ஐட்டம்ஸ் மட்டும் வச்சுட்டாலே நமக்கு வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளை வந்து எப்போவுமே நம்ம பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு எந்த பேட் தாட்ஸு நெகட்டிவ் திங்கிங்ஸ் அதெல்லாம் எதுவுமே வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் நம்மளை பிஸியாக வச்சுக்கணும். நம்ம எப்படி குழந்தைங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டி கொடுத்து அவங்கள பிஸியாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம மைண்டும். ஸோ கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விட்டு எதுவுமே பண்ணாமல் பண்ணி பாருங்க, நம்ம மைண்ட்லேயே வந்து நிறைய தாட்ஸ் வந்து ஃபில் ஆயிரும். அந்த மாதிரி இருக்காம நம்மளை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்மளை வந்து இன்வால்வ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கோர்ஸ் படிக்கலாம், இல்லை ஏதாவது கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் பண்ணலாம், எது கார்டனிங் பிடிக்குமா கார்டனிங் பண்ணலாம், குக்கிங் பிடிச்சா குக்கிங், எதுல நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியா இருக்கும் அதுல நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து மைண்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த உடஞ்ச பொருளும் வச்சிருக்க கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு பொருள் வந்து எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம மைண்டும். ஸோ உடஞ்ச பொருளை தேவையில்லைன்னு நினைச்சிருப்போம், பட் நம்ம அதை சேர்த்து வச்சுட்டே இருப்போம். அது எல்லாமே வந்து நம்ம பேட் திங்ஸை சேர்த்து வைக்கிற மாதிரி தான். ஸோ உடஞ்சிருச்சு ஒரு பொருள் நமக்கு தேவையில்லைன்னா டக்குன்னு வந்து அதை ரிமூவ் பண்ணிடணும். அப்போதான் வந்து நமக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி வரும். எனக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, இல்லாட்டி இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ டிவி யூனிட்ல வந்து இந்த மாதிரி ரன்னர் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஏரியா வந்து டஸ்ட் ஆகாமல் இருக்கும். அதில் வர டஸ்ட் எல்லாமே இதிலே கலெக்ட் ஆயிடும். நம்ம எடுத்து நல்லா டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கும் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்டாச்சுஸ், டால்ஸ் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வைக்கலாம். இந்த புத்தர் வந்து நான் அம்மாவோட பர்த்டேக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ புத்தர் பக்கத்தில் இந்த மாதிரி ட்ரீ வச்சா அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ சிம்பிளாக கொஞ்சம் ஐட்டம்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி பாருங்கள், மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சிடி பிளேயர் அந்த செட்டப் பாக்ஸ் மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன டவல் விரிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லி நம்ம கூட்டும் போது இதை எடுத்து உதறி விட்டுட்டு கூட்டிக்கலாம். இல்லாட்டி பிளாக் கலர் மேலே டஸ்ட் மாதிரி ஒரு லேயர் படிஞ்சிருக்கும். இப்போ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அம்மா வீட்டில் வந்து டிவி யூனிட் வந்து இந்த மாதிரி தான் சிம்பிளாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின்டைன் பண்ணுறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீடு கட்டும்போது கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் வந்து நல்லா வீட்டுக்குள்ளே வருதா அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ எந்த அளவுக்கு வீடு வந்து பிரைட்டாக இருக்குது, சன்லைட் வர மாதிரி இருக்குது அப்படின்னா நமக்கும் வந்து மைண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளஸ் அந்த டேவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம்லேயே ஒரு 2 சின்ன கபோர்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி சைட் கபோர்ட்ஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேபிள் கிளாத் அது இதுன்னு சொல்லி வச்சு ரொம்ப ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்குது. இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டீக்ளட்டர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ரிமைனிங் எல்லாத்தையுமே வந்து டீக்ளட்டர் பண்ணுறேன். கபோர்ட்ஸ் இந்த மாதிரி எதை அரேஞ்ச் பண்ணாலுமே கீழே லைனர்ஸ் தேவைப்படும். நியூஸ் பேப்பருக்கு பதிலாக இந்த மாதிரி திக் ஷீட்ஸ், இன்விடேஷன் கார்ட்ஸ் அந்த மாதிரி ஷீட்ஸை விரிச்சிட்டோம் அப்படின்னா வைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நிறைய ஸ்பேஸும் சேவ் ஆகும். இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா டேபிள் கிளாத்ஸ் எல்லாத்தையுமே கீழே அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பென் ஸ்டாண்டு, பேஸ்கெட் அது எல்லாத்தையும் மேலே வச்சுருக்கேன். சைடு கபோர்டு வந்து கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். அதே மாதிரி இன்னொரு சைடு இருக்குது, அதையும் வந்து இப்போ க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கபோர்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ், டூல்ஸு, அடிக்கடி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். இப்போ ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுனால அந்த இடம் வந்து அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது அப்படிங்கிறத விட நமக்கு ஒரு பொருள் தேவைன்னா டக்குன்னு அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் மெயினான விஷயம் ஆர்கனைஸ் பண்ணுறதுல. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பூ கட்டுறதுக்கு நூல், ஊசி அதெல்லாம் வந்து அப்பப்போ தேடிட்டு இருப்போம். அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்காக நம்ம செப்பரேட்டாக ஆர்கனைசர் போய் வாங்கணும் அப்படின்லாம் கிடையாது. சும்மா வீட்டில் வர ஐட்டம், பாக்ஸஸ்ஸு, கிஃப்ட் வர ஐட்டம்ஸ் அதெல்லாமே நம்ம எடுத்து ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டூல் செட் அதெல்லாமே இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா டூல்ஸும் போட்டு வச்சுருக்கோம். இதுக்கு வந்து லிட்டு கிடையாது, ஸோ வேஸ்ட்டாக தான் போகும். அதை வந்து நம்ம ஆர்கனைசராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரெகுலராக வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம், ஆனால் உள்ளே இருக்க ட்ரம் அதெல்லாம் க்ளீனாக இருக்கான்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன கம்பெனி வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோமோ அந்த கம்பெனிலே வந்து ட்ரம் கிளீனிங் பவுடர் இருக்கும். நம்ம வந்து வாஷிங் மிஷினில் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா ட்ரம் க்ளீன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பவுடர் போட்டு 6 months ஒன்ஸ் வந்து நம்ம ஃபுல் வாஷிங் மிஷினையும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ளீன் ஆகிடும்.
ஸ்க்ரீன் பின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்ஸில் போட்டிருக்கேன். ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்ஸ் வருது. அதை வந்து நம்ம ஒரு ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் எல்லா எக்ஸ்ட்ரா பேட்டரி செல்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு இதில் இருக்குது அப்படின்னு தெரியும். எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கபோர்டு வந்து கம்ப்ளீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் பார்த்தா நமக்கே அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கிளட்டர் ஆகிடும். ஸோ அடிக்கடி இந்த மாதிரி டீக்ளட்டர் பண்ணோம் அப்படின்னா நிறைய எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்கும். ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இன்னும் இடமும் கிடைக்கும். இன்றைக்கி நர்சரியில் போய் வாங்கிட்டு வந்தது இந்த 2 தொட்டியும் இந்த பிளான்ஸும் தான். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ நட்டு வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா மரம் வர்றது, இது வெளியே வைக்கிறதுக்காக. ஸோ இந்த 2 தொட்டிலையும் மண் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வாங்கிட்டு வந்த 2 செடியும் நட்டு வைக்க போகிறேன். ஸோ சாயில் வந்து இந்தளவுக்கு லூஸாக போட்டுக்கோங்க, அப்போ தான் செடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு வகையான குரோட்டன் வெரைட்டி, நல்ல கிரீன் கலரில் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த இது வாங்கியிருந்தேன். இப்போ ஒரு கார்டன் செட் பண்ணணும் வீட்டில் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே நாளில் போய் ஒரு 10 தொட்டி வாங்குறது அந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம காஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 6 months ஒரு தடவை அந்த மாதிரி கார்டனுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லா பிளான்ட்ஸுமே சேர்த்துடலாம். ஸோ இப்போ இந்த பாட்டில் வந்து நான் அந்த செடியை வச்சுட்டேன். கீழே 2 ஸ்டெப்ஸ்லையுமே இந்த மாதிரி பாட் வச்சா அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்து பாட் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ இன்னொரு பாட்டில் வந்து நம்ம டேபிள் ரோஸ் வச்சுக்கலாம். இது என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர். டேபிள் ரோஸை பொறுத்த வரைக்கும் எந்த மெயின்டெனன்ஸுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சா போதும். அடிக்கடி எக்ஸ்ட்ரா க்ரோ ஆகிருக்கிறது மட்டும் ட்ரிம் பண்ணி நம்ம வேறு இடத்துல வந்து நட்டு வச்சுக்கலாம். இதனால் நம்ம நிறைய பிளான்ஸும் கிடைக்கும். மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலையே கிடையாது. பிளான்ட்டை வந்து நட்டு வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக அதிகமாக இருக்க எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணி சைடில் எல்லாம் வந்து நம்ம மண் தெரியாத அளவுக்கு அங்கங்கே நட்டு வச்சிட்டோம் அப்படின்னா தொட்டி ஃபுல்லாக வந்து நமக்கு செடியாக இருக்கும். பூ பூக்கும் போது ஃபுல்லாக எல்லோ கலரில் அப்படி பூத்துருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சைடில் வந்து ட்ரிம் பண்ணி ஃபுல்லாக நட்டு வைக்கிறேன். நிறைய பேர் வந்து கார்டனிங் டிப்ஸ் நிறையா கொடுங்க, கார்டனிங் வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நான் பண்ணும்போது உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸில் வந்து இந்த 3 ஸ்டெப்ஸ்லேயும் இப்போ பாட் வச்சது பார்க்குறதுக்கு வந்து நல்ல லுக்காக இருக்குது. இந்த கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா தூதுவாழை செடி வைக்கிறேன். அதுக்காக தான் தோண்டிட்டு இருக்கேன். தூதுவாழையும் வந்து ஒரு மெடிசினல் பிளான்ட் தான். சளி இருமல் அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா கேட்கும். ஸோ சளி பிடிச்சிருச்சு அப்படின்னாலே எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா தூதுவாழை ரசம் வச்சு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த செடி வச்சுருந்தாங்க, இப்போ இல்லை அப்படிங்கிறதுனால மறுபடியும் இதை வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். பார்க்குறதுக்கு வாடின மாதிரி இருக்குது, ஆனால் வந்து மண்ணில் வச்சதுக்கப்புறம் நல்லா வேர் பிடிச்சி நல்லா தலைஞ்சு வந்துடும். ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் வைக்கணும், அதுக்கு இந்த இடம் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ் வச்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லாக செடியால் கவர் ஆகிடும். வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மண்ணை நல்லா பரட்டி விட்டுக்கிறேன். ஸோ இது வீட்டோட என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே பூ பூத்திருக்கும் போது காலையில் எந்திரிச்சு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். என்ட்ரு ஆகும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா லுக்காக இருக்கும். ஸோ இப்போ இதுதான் பேபி பிங்க் கலர் டேபிள் ரோஸ். இது நல்லா பெருசாக இருக்குது. இதில் இருக்க மண் எல்லாத்தையுமே வந்து இதில் உதுத்து விட்டுட்டு இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன ஸ்டெம்ஸாக கட் பண்ணி இது எல்லாத்தையும் நட்டு வைக்க போகிறேன். கார்டனிங்க்கு வந்து கட்டர் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல்ஸ். மற்ற டூல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் இருக்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டரோட லிங்க்கும் கேட்டிருந்தீங்க, நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் உள்ளே வச்சு லைட்டாக ப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும். அங்கங்கே ஸ்பேஸ் விட்டு ஃபுல்லாக இது ஃபுல்லாக அந்த மாதிரியே வைக்க போகிறேன். ஏதாவது ஒரு கம்பி மாதிரி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வேரை விட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்னொன்றுக்கும் தோண்ட வேண்டியதில்லை, லைட்டாக இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு வச்சுக்கலாம். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கார்டனிங் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, பண்ணணும்னு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா மணி பிளான்ட், டேபிள் ரோஸ், இந்த மாதிரி குரோட்டன் வெரைட்டிஸ் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் இதுக்கெலாம் வந்து மெயின்டெனன்ஸே இல்லாமல் ஈஸியாக வளர்க்கலாம். ஸோ இது ஃபுல்லாக இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன். இது நல்லா அடர்த்தியாக க்ரோயாக வரும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ கார்டனிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நானும் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு வந்துட்டேன். வேறு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் கேட்குற எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணுறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.